ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்க பேட் கேர்ள் மூவி ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களால பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி இருக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா வருது அவங்களுக்கு. அந்த பிரச்சனைங்க என்ன, அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி ஹீரோயின் மூவ் ஆனாங்களா இல்லையா, இதுதான் இந்த மூவியோட கதை. ஸோ இந்த மூவி எனக்கு பிடிச்சானு கேட்டிங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டீசென்ட் வாட்சான மூவியாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபஸ்ட் ஹாப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டோரியாகவும் பார்த்தீங்கன்னா நல்லா கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி ஸ்டோரியும் சரி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை செகண்ட் ஹாப்பில். இந்த மூவியில் ஹீரோனோட கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. பட் ஒரு சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லவங்களா தெரியுறாங்க. பட் ஆப்போசிட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவனோட கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோணுச்சு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்காகவே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த மூவி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேவலமாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகும் தான் நான் சொல்லுவேன். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப் வர ஸ்டோரி இது மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தாங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மூவியாக வந்திருக்கும். அதை விட்டுட்டு செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா கிறுக்குத்தனமாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா சொதப்பி இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த மூவி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 to 2.75.